புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி புத்தாண்டோட முதல் மாதத்தில் முதல் பௌர்ணமியில் மூன் காட்டோட உங்கள்கிட்ட பார்க்க வந்திருக்கிறேன். இன்றைக்கி இந்த மூன் காட் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் சொல்ல போகுதுன்னு பார்க்க போகிறோம். வருஷத்தின் முதல் பௌர்ணமி மாதத்தோடையும் தான் முதல் பௌர்ணமியில் மூன் கார்ட்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 2 கார்டு எடுக்கலாம்னு இருக்கிறேன். 2 கார்டில் ஒரு கார்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த கார்டுக்கான மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகிட்டுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கர்த்தன் எடுக்க போனால் 2 கார்டாகவே வந்துட்டுது ஒரே தடவையில். ஓகே, இதில் கார்ட் 1, கார்ட் 2 இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் 2 கார்டோட மெசேஜையும் பாருங்கள். எது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கார்டுக்கு பார்ப்போம். கார்ட் 1 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அந்த சுச்சுவேஷனை இருக்காதீங்க. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் ஏன் இவ்வளோ செஞ்சாலும் என்னை யாருமே அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சோதனை, ஏன் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதை அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை அக்செப்ட் பண்ணுங்கள். எல்லாமே நன்மைக்குத்தான். ஏதாவது அதில் ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷன் தார உங்களுக்கு அந்த இப்போ இருக்கிற காலகட்டம் தார நீங்கள் இருக்கிற நிலைமை தார பாடம் என்ன சொல்ல வருதுன்றதை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கான எதுவும் எல்லாமே எங்களுக்கான பாடம் தான். எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று இருக்கும். அதே தான் நன்மை தான். டேரோலையும் அதே தான் சொல்லுது. உங்களுக்கு களமான ஆரம்பமாக இருக்க போது நல்ல ஒரு தொடக்கம். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கிட்ட இருக்கும். நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கும் இது ஒரு குட் டைமாக இருக்குது. ஃப்யூச்சரில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் அது ஒரு பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்க போது. பரம்பரை சொத்துக்களாக இருந்தாலும் சரி, பரம்பரையாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், காசுகள், பணங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு சொன்னாலும் அது எல்லாமே கிளியர் ஆகும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஒரு நம்பிக்கை வைங்க. நீங்கள் தான் இந்த ஆண்டோட கிங் மேக்கராக இருக்க போகிறீங்க. என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பி செய்வீங்க. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு நீங்கள் தொடர்ந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி, ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், நீங்கள் இல்லாட்டி ஒரு ஃபோனை நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச செய்வீங்க. ஒரு வேலை நீங்கள் பிடிச்சி செய்கிறீங்க, அது உங்களுக்கு நல்ல இன்கம்மை தருது. அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, பிடிச்சி போய் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு நல்லாவே ஒரு ஹாப்பினஸ் தரும். நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்போது அதுக்கு நீங்கள் அடிமையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே நாங்கள் பிடிச்சி செய்யும்போது அது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தரைக்குள்ளே நாங்கள் ஆட்கொள்ளாமல் அது எங்களை ஆட்கொள்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடிக்ஷன், நீங்கள் அதில் போய் சிக்கிட்டு வெளியில் விரையிலாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாவது செய்யுதுன்னு சொன்னால் உங்களுக்கான இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அது செய்கிற விஷயம் உங்களை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் நீங்கள் இந்த கார்ட் 1 சூஸ் பண்ணினா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஆண்டு இந்த பௌர்ணமி மெசேஜ் உங்களுக்கு அடிதோலாக இருக்குது. நன்றி. இப்போ நாங்கள் கார்ட் 2 சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ் பார்க்க போகிறோம். கார்ட் 2 சூஸ் பண்ணின உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் மிராக்கிள் நடக்க போகுது. இவ்வளோ காலமாக நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நான் ஒரு வேளை லக்கி இல்லையோ, எல்லாருக்குமே எல்லாமே நடக்குது, எவ்வளோ பேருக்கெல்லாம் நிறைய விஷயம் கிடைக்குது, நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேனே, இவ்வளோ செய்தும் எனக்கு நடக்கலை, நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல இருக்குது, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீடிங் உங்களுக்காக தான். பிலீவ் இன் மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. இவ்வளோ காலமாக நடக்காத விஷயம் கூட இனி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள வச்சுருக்கலாம், நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது, தேடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஏன் என்ற கேள்வி உங்களுக்குள்ள நிறைய இருக்குன்னு சொன்னால் அந்த ஏன் என்ற கேள்விக்கான பதில் உங்கள் லைஃப்பில் வர தொடங்கிட்டு, ஏன் என்ற கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. கேள்வியும் நானே, பதிலும் நானே. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பதிலை வெளியில் தட்டி தூக்குங்க, எடுங்க. சில விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் இன்னொரு ரிஸ்க் எடுக்க பயத்துலையும் சரி, இல்லாட்டி இனிமேல் இதை விட அடுத்த ஸ்டெப் ஒரு வேளை இதை விட மோசமாக இருந்துடும்ன்ற ஒரு தயக்கத்துலேயும் நீங்கள் சில விஷயங்கள் இறுக்கி பிடிச்சிட்டே இருந்திருக்கலாம், விட்டுட்டு போகாமல் இருந்திருக்கலாம், விட்டுட்டு போக கொஞ்சம் தயங்கி இருக்கலாம். சில விஷயங்கள் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எல்லாமே இருக்கலாம், அது எங்களுக்கு ஒரு சமநிலையை தராமல் இருக்கலாம், நம்மளோட லைஃப்பில் ஷேக் கொண்டு வந்திருக்கும். ஆனால் அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு அதே இடத்துல ஸ்டக் ஆகி போய் நிற்கிறதுக்காக நாங்கள் வரையில அடுத்து என்னன்னு சொல்லி லைஃப்பில் பார்த்துட்டு போய் கொண்டே இருக்கணும். வேண்டாம், அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிற அளவுக்கு அவ்வளோத்துக்கு விதத்தான விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் எதுவுமே இல்லை.
நிறைய பிரைட்டான திங்ஸ் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. த சன் கார்டு வந்திருக்குது, த எம்ப்ரர் வந்திருக்கு லைஃப்பில். ஸோ நீங்கள் பிரைட்டான ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு அத்திவாரத்தை உங்கள் லைஃப்பில் போடுறதுக்கு இது ஒரு சரியான நேரம். ஸோ லைஃப்பில் என்ன தான் நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற தைரியம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களுக்குள்ளே இருக்கிற ஏனென்ற கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த தெளிவோட நீங்கள் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருங்க. நடக்காதுன்னு எதுவுமே இல்லை, நம்புங்க, நடக்கும். சரியான முடிவு, தெளிவாக, மற்றது நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட லைஃப்பில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் இந்த கார்டு சூஸ் பண்ணின உங்களுக்கான மெசேஜ். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக அவங்கள வந்து சேரும். நீங்கள் தேடாமலே உங்களை தேடி இந்த வீடியோஸ் வர்றதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.